ஒரு வாரத்துக்கு உண்டான லஞ்ச் பாக்ஸ் வீடியோ பார்க்கலாம் வாங்க. திங்கக்கிழமை வந்து கேரட் சாப்பாடு பண்ணியிருக்கிறேன். கேரட் கொஞ்சம் அதிகமாக போட்டே பண்ணியிருக்கிறேன். காய் நல்லா சாப்பிடுவாங்கள்ல அதுக்காக. அதுக்கப்புறம் வந்து புடலங்காய் மிளகு வரட்டி பண்ணியிருக்கிறேன். இது வந்து வறுவல் இருக்குல்லே அதை தான் மிளகு வரட்டின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். அதுக்கப்புறமா வந்து பன்னீர் வந்து கொஞ்சம் உப்பும் மிளகாத்தூள் போட்டு தோசைகள்லேயே போட்டு எடுத்துருக்கிறேன் ஃப்ரை. அதுக்கப்புறமா வந்து செவ்வாய்க்கிழமை வந்து நல்லா சுட சுட சோறு. அதுக்கப்புறமா கொஞ்சமாக நெய் வந்து வீட்டிலே காய்ச்சினது, உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி. அப்புறம் வந்து பீட்ரூட் குழம்பு வச்சுருக்கிறேன். பீட்ரூட்டில் கிழங்கும் சேர்த்து போட்டு வச்சுருக்கிறேன். திகட்டாமல் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது நெய் ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் வந்து பயறு மிளகு வரட்டி. இது வந்து பயறு வந்து கொஞ்சம் நீளமாக பீன்ஸ் மாதிரி இருக்கும். எங்கள் ஊரில் பயறுன்னு தான் சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு வேக வச்ச முட்டை, அதுக்கப்புறமா வெள்ளரிக்காய், முட்டைக்கு மேலே வந்து கொஞ்சம் உப்பும் பெப்பரும் தூவியிருக்கிறேன். சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் புதன்கிழமை வந்து லீவு, அதனால சாப்பாடு லஞ்சு பாக்ஸில் லஞ்சு பிளேட்டு இன்றைக்கி வந்து சுட சுட சோறு. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் சிக்கன் வாங்கி குழம்பு வச்சுருந்தேன். பிள்ளைங்க வீட்டில் இருக்கும்போது செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வந்து மீன் தலையை வந்து பொரிச்சிருந்தேன். நல்லா சாப்பிடுவாங்க. ஆளுக்கு ஒவ்வொரு பீஸ் தான் வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து எப்பயும் மாதிரி வெள்ளரிக்காய் வச்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து வியாழக்கிழமை வந்து நல்ல சுட சுட சோறு இன்றைக்கி கொஞ்சம் குழஞ்சி போச்சு வியாழக்கிழமை. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக நெய், அதுக்கப்புறம் வெண்பூசணியும் பருப்பும் போட்டு கடைஞ்சிருக்கிறேன். காய் ஒன்றுமே இல்லை, என்னடா பண்ணுறதுன்னு பார்க்கும்போது அந்த வெண்பூசணி இருந்தால் அதனால் அதை போட்டு கடைஞ்சி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா வந்து கேரட்டு நிறைய தேங்காய் போட்டு பொரியல் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் வந்து கத்தரிக்காவை கொஞ்சம் மசாலா போட்டு தோசைகளே போட்டு எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை வந்து தக்காளி சாப்பாடு பண்ணியிருக்கிறேன். என் பாப்பாவுக்கு பிடிக்கும், அதனால் அடிக்கடி கேட்பா தக்காளி சாப்பாடு கொஞ்சம் குழைவாக பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து மணத்தக்காளி கீரை பொரியல் முட்டை போட்டு பண்ணியிருக்கிறேன். இது வந்து நாட்டுக்கீரை, கொஞ்சம் கசப்பு ஜாஸ்தியாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா ப்ரக்கோலியும் உருளைக்கிழங்கும் போட்டு ஒரு வறுவல் பண்ணியிருக்கிறேன். அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.